சுசிமா என்ன யூடியூப் பக்கமே ஆளையே காண்றதில்ல. என்னதான் மரம், செடி, கொடி வைக்கிறியோ தெரியல. எப்ப பாரு இந்த மரம், செடி, கொடி கூடயே தான் பொழுதன்னைக்கும் குடும்பம் நடத்துற. அப்படி என்னதான் செடி வச்சிருக்கிற, கொடி வச்சிருக்கிற, மரம் வச்சுக்கிற அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இந்த சங்குப்பூ கொடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சங்குப்பூ கொடிக்கு நான் ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்லங்க. அதுக்கு வந்து ஏணியா இருந்து அதை ஏற்றி விடுறேன். ரொம்ப தாராளமாக வளரும்போது அதை கொஞ்சம் கிள்ளி விடுவேன். அதுக்கப்புறம் அது எப்போல்லாம் காயுதோ அப்போல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுவேன். இவ்வளோதான். இதை தவிர்த்து இதுக்கு நான் ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கு கைமாறா இது எனக்கு நிறைய உதவி செய்யுது. நம்ம வீட்டில் டெய்லி காலையில் டீ தூள் போட்டு டீ வைக்கிறோமோ இல்லையோ, இந்த சங்குப்பூ இல்லாமல் நம்ம வீட்டில் டீயே கிடையாது. சரி, பாலில் கலந்து குடிக்கிறோமான்னா அதுவும் இல்லை. டெய்லி காலையில் சங்குப்பூ, அப்புறம் வந்து கொஞ்சம் ஆவாரம்பூ, நம்ம செடியில் பூத்து இருந்ததுன்னா செம்பருத்தி பூ, இது மூணுத்தையும் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கஷாயம் மாதிரி தான் நம்ம டெய்லி காலையில் டீ எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப பெரிய விஷயத்த இந்த சங்குப்பூ கொடி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நானும் வெட்டி வெட்டி விடுறேன். அது ரொம்ப வேகமாக வளருது. உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த கொடி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பத்தாததுக்கு இது வந்து பக்கத்தில் இருக்கிற மருதாணி செடியெல்லாம் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்குது. சரி, பரவாயில்ல, அவங்க ஒன்று மண்ணுமா இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம விட்டாச்சு. இந்த சங்குப்பூ செடியோட இலைகள், அப்புறம் பூக்கள், அப்புறம் விதைகள், இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஹெர்பல் ஆயிலு, ஸ்கின் கேர் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து கஷாயம் குடிக்கிறது, இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இந்த சங்குப்பூ வந்து இப்போ ரொம்ப பிரதானமாக இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.